அந்த கொலையை பண்ணது யாரு? அந்த ஃபோன் கால் எதுக்காக வந்துச்சு? இதை பிளான் பண்ணி செஞ்ச மர்டரா இல்லை வேறு ஏதோ அசம்பாவிதங்கள் நடந்துச்சா? வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இங்கிலாண்டில் அன்ஃபீல்ட் என்ற பகுதியில் வாழ்ந்துக்கிட்டு வந்தவங்க தான் வில்லியம் வாலஸ், ஜூலியா வாலஸ். இவங்க தன்னோட வாழ்க்கையை நல்லா ஜாலியாக நிம்மதியாக வாழ்ந்துக்கிட்டு வந்தாங்க. அப்போ தான் ஒரு சமயம் வில்லியம் பொதுவாக அவருக்கு செஸ் கிளப் போகிறது வழக்கம்தான். அதனால் அவர் செஸ் கிளப் போனார். அப்போ தான் அவங்க வீட்டில் ஒரு மர்மமான ஆள் ஃபோன் கால் பண்ணி வில்லியமை இந்த அட்ரஸ்க்கு வர சொன்னாங்க. அவங்களோட ஒய்ஃப் இந்த அட்ரஸை ஒரு பேப்பரில் நோட் பண்ணி வச்சாங்க. இந்த அட்ரஸ் தான் பின்னாடி மிகப்பெரிய ஒரு கொலைக்கான சம்பவமாக மாறப்போகுது. அந்த கால் பண்ண நபர் என்னோட பேர் ஆரியம் குளோத்ரோ. உங்கள் ஹஸ்பண்டை எனக்கு தெரியும், அவங்கள இந்த டைமுக்கு இந்த அட்ரஸ்க்கு வர சொல்லுங்க அப்படின்னு அந்த மர்மமான நபர் அவங்க ஒய்ஃப் கிட்ட சொல்லியிருக்காங்க. அவங்க ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வந்துட்டு அந்த அட்ரஸை வாங்கிட்டு அந்த அட்ரஸ்க்கு போய் செக் பண்ணியிருக்காங்க. பட் அந்த அட்ரஸ் அந்த இடத்துல அப்படி ஒரு நேமே இல்லை. அவங்க சுற்றி முற்றி எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துருக்காங்க. அப்படி இந்த அட்ரஸும் அவங்களுக்கு கிடைக்கவே இல்லை. பக்கத்தில் இருக்கிற ஏரியாலெலாம் போய் தேடி பார்த்துருக்காங்க. பட் எந்த அட்ரஸுமே அவங்களுக்கு கிடைக்கல. இப்போ என்ன தான் பண்ணுறதுன்னு குழப்பி போய் நின்றுருந்தாங்க அவங்க ஹஸ்பண்ட். ஒரு கட்டத்தில் பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட எல்லாம் விசாரிச்சிருக்காங்க. பட் அந்த மாதிரி அட்ரஸ் எங்கேயுமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் குழம்பி போய் நின்றுருக்காங்க. சரி, வர வழி இல்லை, நம்ம வீட்டுக்கே போவோன்னு சொல்லி வீட்டுக்கு கிளம்பி போயிருக்காங்க. இவங்க அந்த அட்ரஸ் தேடி போன டைம் அவங்க ஒய்ஃப் வீட்டில் தனியாக இருந்திருக்காங்க. வீட்டில் கதவை யாரோ தட்டுற மாதிரி அவங்களுக்கு சவுண்டு கேட்டிருக்கு. ஜூலியா யாராதான் இருக்கும்னு வெளியே கதவை திறந்து பார்த்துருக்காங்க. பட் அங்கே யாருமே இல்லை. ஆனால் தூரத்தில் ஒரு உருவம் மட்டும் அவங்கள நோக்கி வந்துக்கிட்டே இருந்துச்சு. அவங்க பயந்து வீட்டுக்குள்ளே போனாங்க. பட் அந்த வீட்டை பயத்தில் லாக் பண்ணாமல் போயிட்டாங்க. அந்த மர்மமான நபர் வீட்டுக்குள்ளே வந்தாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வந்திருக்காங்க. வீட்டு கதவை தட்டி பார்த்துருக்காங்க. பட் வீட்டு டோர் ஓப்பன் ஆகவே இல்லை. அதனால் அவங்க பேக் டோர் வழியாக போகலான்னு முடிவு பண்ணி உள்ளே போய் பார்த்தவங்களுக்கு அவங்க ஒய்ஃப் ரத்த வெள்ளத்தில் கீழே படுத்து கிடந்தாங்க. உடனே போலீஸ்க்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணாங்க. போலீஸும் க்ரைம் நடந்த இடத்துக்கு வந்து செக் பண்ணி பார்த்துருக்காங்க. ஒவ்வொரு பிளேஸாக பார்த்துருக்காங்க, என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு. பட் அவங்களுக்கு தெளிவான எந்த அடையாளமும் கிடைக்கல. அதுவும் இல்லாமல் வீட்டு டோர் உடைக்காமல் எப்படி உள்ளே வந்துருக்க முடியும்னு போலீஸ்க்கு சந்தேகம் வந்துச்சு. அதனால் அவங்க ஹஸ்பண்டை அரெஸ்ட் பண்ணி விசாரித்து பார்த்துருக்காங்க. பட் அவங்களுக்கான எந்த ப்ரூஃபும் கிடைக்கல. இருந்தாலும் போலீஸ் அவங்க ஒய்ஃபை கொலை பண்ணது அவங்க ஹஸ்பண்ட் தான் அப்படின்னு ஜட்ஜ் தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. இதனால் வெளியே இருக்கிற எல்லாரும் ரொம்பவே பயந்தாங்க. இவங்களோட லாயர் இந்த கேஸை மும்முரமாக பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க லாயர் அவங்க கொலை பண்ணலை அப்படின்னு கோர்ட்டில் ஆதாரங்களை கொடுத்து நிரூபித்தாங்க. அவங்க ஹஸ்பண்ட் வெளியே வந்தாங்க. அவங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு கேள்வி, அந்த மர்மமான நபர் யார் அவங்கள கொன்னா, அந்த ஃபோன் கால் யார் பண்ணா? இப்போ வரைக்கும் இந்த கேள்விக்கு விடை கிடைக்கவே இல்லை. ஜூலியாவை யார் கொலை பண்ணியிருப்பா? உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. மேலும் இதே மாதிரி அன்சால்வ்டு மிஸ்ட்ரி கேஸை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம மிஸ்ட்ரி ஃபைல்ஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்ப்போம். பாய்.